வணக்கம். எனது பெயர் ஜெயசித்ரா. நான் வடக்கு தாயக சிறணியினுடைய இணைப்பாளர். தாயக சிறணி ஊடாக வடகிழக்கு தழுவிய ரீதியிலே நாங்கள் நீதியின் ஓலம் என்கின்ற கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். அந்த கையெழுத்து போராட்டத்தினுடைய கிடைக்கப்பெற்ற கையெழுத்துக்களை நாங்கள் 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய மக்களிடத்திலே கையெழுத்துக்கள் அனைத்தையும் பெற்றிருந்தோம். அந்த கையெழுத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தூதரகத்தில் கொழும்பு என்கின்ற அந்த இடத்திலே கையளிப்பதற்காக இருக்கின்றோம். அதனை இந்த கையெழுத்துக்கள் பெற்றது 1,35,000 கையெழுத்துக்களை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் வடகிழக்கு தழுவிய ரீதியில். இப்போது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெற்ற கையெழுத்துக்களை இதிலே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த கையெழுத்துக்களை நாங்கள் மனித உரிமைகள் தூதரகம் கொழும்பில் கையளித்து அதற்கான பிரதிகளை அங்கு கையளித்து இதற்கான மெயின் கொப்பிகளை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் அங்கு எடுத்து செல்வார்கள். அதனூடாக நாங்கள் 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். இதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக இந்த கையெழுத்துக்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற மக்களுடைய இந்த கையெழுத்து வைத்து அந்த மக்களுக்கான தெளிவுபடுத்தலுக்காகத்தான் நாங்கள் இன்று இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம். அதில் முதல் நாங்கள் 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கைகளின் முதல் கட்டமாக நான் வாசிக்கின்றேன். தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி விரைந்து வழங்கப்பட வேண்டும். நீண்டகாலமாக விடுவிக்கப்படாத அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது சுயாதீனமான ஊடகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழர்களை ஒடுக்குவதற்கென்று தற்போதும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டங்களை உடனடியாக நீக்க வலியுறுத்த வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை, நடமாடும் உரிமை ஆகிய உரிமைகளை அங்கீகரிக்க வலியுறுத்த வேண்டும். ஒப்படைக்கப்பட்ட தனது தமிழர் மீதான திட்டமிட்ட இன அழிப்புக்கு வித்திட்டு அத்துடன் இலங்கை தீவில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் தமிழ் மக்களின் அகிம்சை வழியிலான சுதந்திர போராட்டங்களை இராணுவ பலத்தால் இரும்பு கரம் கொண்டு நசுக்கின. அதேவேளை சிங்கள பௌத்த இனவாத வன்முறை கும்பல்களின் வெறியாட்டத்திற்கு உறுதுணை வழங்கின. சிங்கள மக்களுக்கே உவந்தளிக்கப்பட்ட பூமியாக இலங்கை தீவை கற்பனைவாதத்தால் புனையப்பட்ட மகாவம்சம் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்து வரும் சிங்கள பௌத்த அரசுகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடி அணிந்துள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கல்ல. தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மையை கொண்ட அரசை மீண்டும் அமைப்பதற்காக 1977 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஜனநாயக வழியில் ஏகோபித்த ஆணையை வழங்கி தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தினர். அகிம்சை வழி போராட்டங்களை இலங்கை அரசு ஆயுத முனையில் அடக்க முற்பட்ட போது தமிழ் மக்களின் ஆயுத வழி போராட்டம் தோற்றம் பெற்று வீரியம் பெற்றதோடு தமிழர் தாயகத்தின் 75% நிலப்பரப்பை தமிழர் தலைமை தமது கட்டுப்பாட்டில் வைத்து நிழலரசை நிறுவி ஆட்சி செய்து வந்தார்கள். கடந்த 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாத அரசால் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு யுத்தத்தினால் 1,46,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டு இலட்சக்கணக்கானோர் காயங்களுக்கு உள்ளானதோடு நிரந்தர அங்கவினர்களாகவும் ஆக்கப்பட்டனர். அதேவேளை பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். வல்லாதிக்க சக்திகளின் துணை கொண்டு சுதந்திர விடுதலைக்கான ஆயுத போராட்டமும் அளித்தொழிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வழங்குவதற்கு தமிழர் தாயகத்தை ஒரு தனி இறையாண்மையுள்ள தேசமாக ஏற்று தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணயம் என்ற அந்த கோட்பாட்டுக்குள் தமிழர்கள் இங்கு உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்ச கோரிக்கைகளை வைத்துத்தான் இந்த கையெழுத்துக்களை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவதற்காக எங்கள் மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தோம். அதற்காகவே இந்த கையெழுத்துக்கள் இங்கே வடக்கில் யாழ் மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் எடுத்த கையெழுத்துக்கள் இங்கே காட்சியளிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களே, நாங்கள் எங்களுடைய
உரிமைக்காக தொடர்ந்தும் அகிம்சை ரீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை நோக்கி நடக்கின்ற இந்த தொடருக்காக பல கட்சிகள் சார்ந்தும் இதை எடுத்திருந்தார்கள். 5 கட்சிகள் ஒன்றிணைந்து மக்களுக்காக அவர்களும் செயற்பட்டிருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் தாயக செயலணி அமைப்பின்ற ஊடாகவும் வேண்டியிருந்தோம் மக்களிடம். அவர்களுக்கும் நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தீர்வுகளை மக்களாகவும் கட்சிகளாகவும் சேர்ந்து எங்களுக்கான தீர்வுகளை பெறும் வரை எங்களுடைய அகிம்சை ரீதியான போராட்டங்களும் ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி அவர்களுக்கான எங்களுடைய இந்த கையெழுத்துக்களை நாங்கள் அளிப்பதற்காக இருக்கின்றோம். நன்றி. எங்களுக்கு 1,35,000 மேற்பட்ட கையெழுத்துக்கள். இங்கே வந்து எங்களுக்கு 3,500 தாள்கள் இதில் இருக்கின்றன. ஒவ்வொரு தாள்களிலும் வந்து 30 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் வந்து நினைக்கிறேன் 80,000 மேற்பட்டது இங்கே இருக்கின்றது. நீதி வந்து கிழக்கிலே இருக்கின்றது. அவர்களும் ஒரு ஊடக சந்திப்பினை செய்து அந்த ஊடக சந்திப்பின் ஊடாக அவர்கள் அதனை வெளிப்படுத்துவார்கள். இதை வந்து நாங்கள் இந்த வந்து ஏற்கனவே எங்களுடைய பிரேரணைகள் வந்து 12 அம்ச கோரிக்கையான பிரேரணைகள் சென்றடைந்து விட்டது. இதனை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தூதரகம் கொழும்பில் வந்து போட்டோ கோப்பியை நாங்கள் கையளித்து இருக்கிறோம். எங்களுடைய அந்த மெயின் கோப்பி வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் செல்கின்றார்கள், அவர்கள் கையளிப்பார்கள். எப்போது நான் நினைக்கிறேன் நாளை மறுதினமோ தெரியவில்லை. அவர்கள் போகின்ற போது இதனை அவர்கள் எடுத்து செல்வார்கள். இல்லை, இது வந்து தனியாகவே நாங்கள் தாயக செயலணி என்கின்ற அமைப்பினால் வேண்டப்பட்ட கையெழுத்துக்கள் மட்டுமே 1,35,000 மேற்பட்ட கையெழுத்துக்கள் வடகிழக்கில். இங்கே இணைக்கப்பட்டது 2 மாவட்டங்களுடைய கையெழுத்துக்கள் மட்டுமே.